கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுதல் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது என்று சொல்லக்கூடிய காரியம் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடிய தேவன் சொன்னதைத்தான் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வார்த்தையின்படி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுதல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படி ஆண்டவரை நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் அதை அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே, நீர் என் வாழ்க்கையில் இதை நான் ஜெபித்து நான் விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு காத்திருக்கிற காரியத்தை எனக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர் சொல்லி நான் காத்திருக்கிறேன். நீர் என்னை வெட்கப்படுத்த மாட்டீர் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். நான் உமக்காக நான் காத்திருக்கிற ஆண்டவரை, நீர் என் வாழ்க்கையில் நாம் துதிக்க முடியாது என்னை ஆசீர்வதின்னு சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் விசுவாசத்தை பார்த்து நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பினதை கொடுத்து நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் பெருக பண்ணுவார், ஆசீர்வாதம் பெருக பண்ணுவார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுதல் என்று கர்த்தாவே வேதம் சொல்லப்பட்டிருக்கப்பா. நாங்கள் உம்மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எங்களுக்காய் மரித்து பிழைத்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விசுவாசம் வைத்து வாழுகிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் எதற்காக ஜெபித்தாலும் கடைசியில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆமேன் என்று சொல்லி நான் முடித்து விடுவது கிடையாது. கர்த்தாவே, இதையெல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர், இதையெல்லாம் நீர் எனக்கு செய்ய போகிறீர், அதற்காக உங்கள் சோத்திரம் என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவே விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை நாங்கள் செய்து முடித்து உங்களை சோத்திரிக்கிறோம். எனவே நாங்கள் செய்கிற ஜெபங்கள் ஜெபம் மாத்திரமல்ல, விசுவாசமுள்ள ஜெபம். அப்படியாய் கர்த்தாவே, விசுவாசத்தை உம்முடைய நாமத்தின் மேல் வைத்து உம்முடைய வார்த்தையின் மேல் வைத்து உம்மேல் வைத்து நாங்கள் ஜெபித்திருக்கிற ஜெபங்களுக்கு பதில் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போடு கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்படியா உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தினால என்னென்ன காரியத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி சொல்லி இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் விசுவாசம் வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு நம்ம துதிக்க முடியாய் அவர்களுக்கு ஜெபத்துக்கு பதிலை அனுப்பி அதன் மித்தம் அந்த குடும்பங்கள் மகிழ்ந்திருக்க அருள் செய்தலும் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஜெபித்தது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறீர்கள். நான் ஜெபித்ததை கர்த்தர் கேட்டிருக்கிறார், அவர் செய்வார் என்று சொல்லி நீங்கள் செய்த ஜெபம் விசுவாசமுள்ள ஒரு ஜெபம். எனவே கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காட் பிளஸ் யூ.